நெல்லை மாவட்டம் அதாவது அந்த ஜாதிய ரீதியான கொலைகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற மாவட்டம். அங்கே 3 ஜாதிகள், அந்த 3 ஜாதிகளில் அவங்க தான் அதிக லெவலில் இருக்காங்க. அம்பை கோர்ட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் வர்றாரு. அம்பாசமுத்திரம் போயிட்டு ரிட்டன் வரையில அவரை வெட்டி இதே மாதிரி அவர் தலையை தனியாக எடுத்துகிட்டு போய் இதில் இப்போ இறந்து போன அந்த காளிமுத்து இவரும் இந்த ஊரில் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பினா நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் கீழே விழுந்து அவரை பிடிச்சி தலையை துண்டாக வெட்டிக்கிறாங்க. அந்த 5 வயசு குழந்தைய அங்கேயே வெட்டி கொண்டு வர்றாங்க. அந்த வண்டி மோதி அடிபட்டதுலேயே பாதி உயிர் போச்சு. இப்போ அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு பைக்கில் அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த மூலச்சிங்கிற இவங்க சொந்த ஊருக்குள்ளே போய் இறந்து போனார் இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் இந்த பைக்கில் இந்த தலையை காட்டுறாங்க. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் ரொம்ப மிகவும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, நெல்லை மாவட்டத்தில் ஒரு இரட்டை கொலை, தந்தை மகன் இரட்டை கொலை தான் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த கொலை எதற்காக நடந்தது சார்? முன்விரோதமாக நெல்லையினாலே சாதிய ரீதியான கொலை அப்படின்ற பேச்சுக்கள் தான் இருக்கும். இந்த கொலை எதற்காக சார் நடந்திருக்கு? நெல்லை மாவட்டம் அதாவது அந்த ஜாதிய ரீதியான கொலைகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற மாவட்டம். அங்கே 3 ஜாதிகள், அந்த 3 ஜாதிகளில் அவங்க தான் அதிக லெவலில் இருக்காங்க. அதனால் யார் டாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு வரும். அதனால் மாறி மாறி அவங்களுக்குள்ள கொலை நடக்கும். அதில் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்து முன்னாடி கலைஞர் சிஎம்மாக இருக்கையில் அந்த ஜாதிய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் இந்த சம்பவம் நேற்று நடந்தது ஜாதிய கொலை கிடையாது. ஏன்னா இதில் இறந்து போனவங்களும் கொலை செஞ்சவங்களும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, 2005 கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கல்லடைக்குறிச்சிக்கு பக்கத்தில் மூலச்சி அப்படின்னு ஒரு ஊர். அந்த மூலச்சிங்கிற ஊரில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த ஊரை சேர்ந்தவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. 2005 குழாயில் தண்ணி பிடிக்கிறாங்க, குடிநீர் பிடிக்கப்போ அப்போது தகராறாகி 2 குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க. 2 குரூப்பாக பிரிஞ்சு மாறி மாறி வெட்டுறாங்க. இது வரைக்கும் 9 கொலைகள் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒரு கொலை செஞ்சுட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க வெளியே வர்றதுக்கு ஜாமீனில் நிபந்தனை ஜாமீன் வெளியூரில் போடுவாங்க. இப்போ சம்பவம் நடந்தது இங்கே நிபந்தனை ஜாமீன் திருச்செந்தூரில் போடுவாங்க. திருச்செந்தூர்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கே நிபந்தனை ஜாமீன் போட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க. அப்போ தான் காலையிலையும் சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட முடியும். அந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கோம். அவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. இவங்க அங்கே தங்கியிருந்து தான் கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்லி இந்த ஆப்போசிட் பார்ட்டி நேராக போய் அவங்கள வாட்ச் பண்ணி அங்கே மர்டர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நிபந்தனை ஜாமீன் திருச்சியில் போட்டிருக்காங்க. திருச்சியில் அவங்க தங்கியிருந்து கையெழுத்து போட்டுருக்காங்கன்னா இவங்க இங்கேருந்து ஃபாலோ பண்ணி போய் திருச்சியில் வச்சு போட்டாங்க. இப்படி இவங்களுக்குள்ள மாறி மாறி அக்கௌண்ட்டை சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2012 இந்த 2 டீமில் ஒரு டீமுக்கு முக்கியஸ்த தலைவர்னு சொல்லலாம், பெருமாள் பாண்டியன் ஒருத்தர். அவரை இதே மாதிரி மர்டர் பண்ணுறாங்க. அவரு அந்த கேஸில் ஒரு கொலை கேஸில் அம்பை கோர்ட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் வர்றாரு. அம்பாசமுத்திரம் போயிட்டு ரிட்டன் வரையில அவரை வெட்டி இதே மாதிரி அவர் தலையை தனியாக எடுத்துகிட்டு போய் கரம்பைங்கிற ஊரில், அந்த இது பக்கத்தில் உள்ள ஊர், ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருக்குது. அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, அப்படி வீரவநல்லூர், அது வழியாக போகும் அந்த ரோடு, ஸ்டேட் ஹைவேஸ் அப்படிம்பாங்க. அந்த சாலையில் கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ 2012. இப்போ 2026 அதே இப்போ நேற்று நடந்தது இல்லையா, அந்த கொலை பண்ணி அந்த தலையை அதே இடத்துல கூட வச்சுட்டாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்களே அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ அவரோட உறவினர்கள், பையன், தம்பி, உறவினர்கள், நண்பர்கள், அவங்க தான் இது பண்ணியிருக்கணும். இந்த நேற்று நடந்த சம்பவம் எப்படின்னா, காளிமுத்து அப்படிங்கிறவர் தான் இறந்து போனவர். அவருக்கு வயசு 40. அவங்க அப்பா பேர் சித்திரப்புத்தன். அந்த சித்திரப்புத்தரோட மகன் காளிமுத்து அவரு பேரில் எந்த கேஸும் கிடையாது. ஆனால் அந்த 2 டீமில் அவர் ஒரு டீமை சேர்ந்தவர், அவ்வளோதானே தவிர அவர் நேரடியாக எந்த வெட்டு குத்துக்கும் போகணும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 2012 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த 2 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி காவல்துறை 2021 2 தரப்பையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் நீங்கள் சண்டை போடக்கூடாது, எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, எல்லாம் சொந்தக்காரங்க, அதனால் நீங்கள் அண்ணன் தம்பி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை 2 தரப்பையும் உட்கார வச்சு பேசி சரின்னு சொல்லி அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. காவல்துறை சரி இனிமேல் சமரசமாக போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கையில அதுக்கு
2012 நடந்த பெருமாள் பாண்டியன் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இதுல இப்ப இறந்து போன அந்த காளிமுத்து இவரும் இந்த ஊர்ல இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பினா நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் அங்கங்க கூலி வேலை பார்த்து அப்படி இருக்காங்க. அப்படி எங்கேயோ வெளியூர்ல இருந்தவர் சரி சமரசமாகி போச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு. 2026 தான் உள்ளே வந்திருக்காரு ஊருக்குள்ள. வந்து பக்கத்துல உள்ள மாதுடையார் குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து சொந்தக்காரங்களோட தோட்டத்துல கூலி வேலைக்கு 2 பிள்ளைங்க அவரோட பையங்க. 5 வயசுல ஒரு பையன் ஜெயராஜ், 15 வயசுல சின்னத்துறைன்னு ஒரு பையன். 2 பேரையும் கூட்டிட்டு ஒரு பைக்ல போய் அங்கே கூலி வேலை பார்த்துட்டு வேலை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வராங்க. எங்க அந்த மூலச்சிங்கிற ஊருக்கு அவங்க ஊருக்கு வராங்க. அப்போ வந்துட்டு இருக்க இடையில வல்லது நம்பி குளம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கிட்ட வரையில பைக்ல எங்க முன்னாடி போறாங்க. பின்னாடி ஒரு அம்பாசிடர் கார் பின்னாடி வந்து மோதுது. மோதனோடனே 3 பேரும் வண்டியில இருந்து விழுந்துறாங்க. அதுல அந்த பெரிய பையன் சின்னது அவனுக்கு கால் ஒடிஞ்சு போகுது. இந்த காருக்கு பின்னாடி 8 மோட்டார் சைக்கிள் வருது. ஓகே, பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா பண்ணியிருக்காங்க. வந்து அந்த உடனே கீழே விழுந்து அவரை பிடிச்சி தலையை துண்டா வெட்டிக்கிறாங்க. அந்த 5 வயசு குழந்தைய அங்கேயே வெட்டி கொண்டு வர்றாங்க. அந்த வண்டி மோதி அடிபட்டதுலேயே பாதி உயிர் போச்சு. இப்போ அவனையும் கொலை பண்ணிடுறாங்க. வெட்டி கொலை பண்ணிட்டு இந்த தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு பைக்கில் அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த மூலச்சிங்கிற இவங்க சொந்த ஊருக்குள்ளே போய் இறந்து போனார் இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் இந்த பைக்கில் இருந்து இந்த தலையை காட்டுறாங்க. இங்கே பாரு உங்கள் ஆளை நாங்கள் போட்டோம், தலை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர்வலமாக பைக்கிலேயே போகிறாங்க. ஆமாம், தலையோட போய் திருப்பி அங்கேருந்து 4 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் போய் எந்த இடத்துல பெருமாள் பாண்டி தலையை வச்சாங்களோ அதே ஹைவேஸில் அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பையன் இருக்கானே சின்னதுரை, இவன் நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். 8 பைக்கில் வந்துலாம் அவன் தான் சொல்கிறான். ஏன்னா நேரடியாக அவன் தானே பார்க்குறான். இவன் என்ன நினச்சிட்டாங்க, இவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அவனே கொண்டு இருக்கலாம். ஆமாம், அவன் உயிரோடு இருக்கான்னா அவன் 5 வயசு பையனே கொல்றப்போ இவனை கொல்ல மாட்டானுங்களா? அவனுக்கு அந்த வேகத்தில் அவர் மெயின் எய்ம் பண்ணுறது காளிமுத்து அந்த பையன். இவன் உள்ள வண்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால இவனுக்கு தெரியல. அவனுக்கு சரி மோதினதில் இவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கான். தூக்கிட்டு பைக்கில் போய் ஊருக்குள்ளே போகிறதெல்லாம் அவன் சொல்கிறான். கேட்குறான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான் அந்த பையனை, 15 வயசு பையனை. அவன் பிழைச்சிட்டான், அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனால் ரெட்டை கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமான சம்பவம். அது ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. அதாவது அந்த இரத்த வெறி இன்னும் அவங்களுக்கு அடங்கலை. 2012 நடந்தது. 2021 காவல்துறை கூட்டு விசாரித்து சமரசம் பண்ணியிருக்காங்க. சமரசம் ஆகலை. இதில் ஒரு 5 பேர் அது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. இந்த பெருமாள் பாண்டியன் உறவினர்கள் அவங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் பார்த்து என்ன இந்தந்த வண்டி வந்தது, யார் வந்தது அப்படிங்கிறத, அப்புறம் செல்ஃபோன் டவர் அந்த சமயத்தில் எந்த இடத்துல எந்த நம்பரில் உள்ள டவர்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை 2005 ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆமா, 21 ஆண்டுகள் ஆயிருக்கு. 21 ஆண்டுகளில் 9 உயிர்கள் இது வரைக்கும் போயிருக்கு. இதுல காவல்துறை வந்து சென்சிட்டிவான சமாச்சாரம் தான். அவளை லேசில் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் ஏன் சார் நடவடிக்கை எடுக்க முடியாது? அதாவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, ஒரு டீம் உள்ள போயிட்டாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க பாதிக்கப்பட்டவங்க திருப்பி கொலை பண்றாங்க. இதுல முதல் கொலை நடந்தது இல்லையா, அந்த முதல் கொலை நடந்த உடனே அந்த சாட்சிகளை கடை சாட்சி கேஸை சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சிகளை கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துரும். அடுத்த கொலை நடந்தோடனே அதில் நடந்தவங்க தண்டனை வாங்கிக்கணும். இப்போ இந்த இதில் 4 பேர், அதில் ஒரு 5 பேர், இதில் ஒரு 6 பேர் அப்படின்னா வரிசையாக 8 கொலைக்கு என்ன இருக்கும், கிட்டத்தட்ட 2 டீமே உள்ள போயிருக்கும். அப்போ வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு ஆள் இருக்காது. இல்லை சார், இப்போ இந்த கேஸில் கூட இப்போ இவர் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர், இப்போ இறந்தவர் காளிமுத்து என்பவர் குற்ற பின்னணி கிடையாது இருக்கு. ஓகே, அப்போ இவர் பேர்ல எந்த வழக்கும் கிடையாது. என்னன்னா அந்த பெருமாள் பாண்டியனை கொலை பண்ணது இவரோட உறவினராக இருக்கும். ஓகே, அப்போ இவங்களெல்லாம் இவரோட அப்பாவோ இவங்களோட அண்ணனோ தம்பியோ அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க கிடைக்கல, அதுக்காக அவங்க தரப்பு சேர்ந்த ஒருத்தர், அதான் ஒருத்தர், அதாவது எத்தனை ஸ்கோரை ஈக்குவல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரிக்கெட்டில் ஸ்கோரை ஈக்குவல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ என்ன அளவுக்கு அவங்களுக்கு மனசில் வந்து காவல்துறை மேலேயும் நீதித்துறை மேலேயும் நம்பிக்கையே இல்லை, தைரியமாக பண்ணுறாங்க. வெட்டி எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறான்னா இவனெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி இதில் இந்த தரப்பில் ஒன்று அந்த தரப்பில் ஒன்று பிடிக்க போகிறாங்கல்ல, காவல்துறை அட்டாக் பண்ணாங்கன்னு ஒன்று போடுங்க, பிரச்சனைக்கு ஒரு முடிவு. ஏன்னா எனக்கு உண்மையில அதாவது இந்த உயிர்பலி அப்படிங்கிறதுல என்கவுண்டர்ல எனக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு 21 வருஷமா இதே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? சென்னையில் வந்து சொல்லுவாங்க வெள்ளரவி கேங்கு, மாலக்கன்னு சொல்லுவாங்க டீமு, அப்புறம் என்ன அயோத்திக்கு வீரமணி டீம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஜாதி ஒரே ஊர் சொந்தக்காரனுங்க மாறி மாறி வெட்டிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்?
இதுக்கு ஒரு முடிவு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அந்த இப்ப யாரு வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்களோ அவங்கள கண்காணிச்சு அவங்களுக்கு தண்டனை இது கொடுத்திருந்தாலே நீங்க பாதி பேர் இல்ல, முக்கால்வாசி ஒரு ஊர்லயே கிடையாது. ம். இதுல என்ன பிரச்சனை பாருங்க. இப்ப 2012க்கு 2026ல பழி வாங்குறான்னா பாருங்க. ஓகே. அப்ப எந்த அளவுக்கு அந்த வன்மம் உள்ள இருக்குன்னு பாருங்க. அதுல சம்பந்தப்பட்டவன பண்ணா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாதவன போய் பண்ணிருக்கான்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதெல்லாம் எதுல சார் நம்ம பொருத்தி பார்க்க முடியும்? இதெல்லாம் சட்டம் அதாவது ஒழுங்கு வன்மம் பிடிச்சவங்க, ஆ. வன்முறையில இறங்கக்கூடியவங்க, படிச்சவங்க தான், விவரமானவங்க தான், ஆனா ஏழைகள் தான். பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, ஏழை தான். அந்த ஏழையிலேயுமே தேவையில்லாத வன்மம். அது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கணும். அவன் நம்ம சொந்தக்காரன், நம்ம ஊருக்காரன், நாளைக்கு நமக்கு நல்லது கிட்டதுன்னா அவன் தான் வரணும், அவனுக்கு நல்லது கிட்டது நம்ம தான் போகணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்க இல்லை. என்ன தொட்டியா நீ கெட்ட, உன்னை என்னைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கக்கூடிய அந்த வன்மம் வந்து இருக்கக்கூடாது. ரெண்டாவது வன்முறை, வெட்டி கொலை பண்ணி ஒரு கோபத்தில் கூட வெட்டிட்டான், அதுக்கப்புறம் அந்த தலையை எடுத்துட்டு போய் ஊர்வலமாக போய் எல்லாரையும் காட்டி மிரட்டிட்டு பெண்கள்லாம் பயந்து போய் கதவெல்லாம் மூடியிருக்காங்க. மனுஷத்தன்மை அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் ரோட்டில் கொண்டு நடு ரோட்டில் கொண்டு வச்சுட்டு போகிறான், மெயின் ரோட்டில். அப்படின்னா இது வந்து அவ்வளோ லேசான ஆள் இல்லை. இவன் வந்து டீல் பண்ணதுக்கு சட்டம்லாம் சரியாக வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாயிருக்கும். சார் இதெல்லாம் எப்படி சார் இது சட்டம் ஒழுங்கோட பொருத்தி பார்க்கணுமா? ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பழைய வழக்குகளோட இருக்கிறவங்க திடீர்னு இப்போ எது வேணா பண்ணலாம். அதை சம்பவம் நடந்தது இப்போங்கிறப்ப இப்போ இருக்கவங்க தான் பதில் சொல்லணும். இப்போ இது வந்து 21 ஆண்டுகளாக நடக்குது அப்படின்னா 21 ஆண்டுகளாக ஏன் பண்ணலை, இப்போ இருக்கவங்களும் ஏன் பண்ணலை? அந்த பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட்டை வந்து இது பண்ணி இந்த கேஸ் ரெட்டை கொலை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில், அதில் நான் ஒரு 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னல காசு மேல, அது மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தாலே அவன் ஆட்டோமேட்டிக் உள்ள போயிடுவான். அப்புறம் அவனும் வந்து வக்கீலை வச்சு வெளியே வரணும், கேஸ் நடத்தணும், ஜாமீன்ல வரணும், அப்புறம் திருப்பி அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவனோட வேலைகள் அங்கே போயிடும். அவன் இங்கே பக்கம் திரும்பாது. ஒரு வாட்டி பண்ணதுக்கு இப்போ அலைஞ்சிட்டு இருக்குமே, இந்த மேல் பண்ணிட்டு வம்பா அப்படிங்கிற பயம் வந்துடும் அவனுக்கு. அதனால நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் சரியான வழி. சட்டம் ஒழுங்கோட பொருத்தி பார்க்கணுமா சார்? தனிப்பட்ட சட்டம் பிரச்சனைக்கு- ஒழுங்கு என்னங்க, ஒருத்தர் கொலை பண்றவங்க பைக்ல போறாங்க, அப்பா 2 பிள்ளைங்க, அவங்கள பின்னாடி போய் மோதி கீழே விழுந்து 5 வயசு குழந்தைய வெட்டி கொண்டுறானுங்க. இவர் வெட்டி இவர் தலையை தனியாக எடுக்கிறாங்க, இன்னொருத்த கைகள் ஒடிஞ்சு கிடக்கிறான். அதை போட்டு அப்படி ஒன்றா கூட பரவாயில்ல, அந்த தலையை எடுத்துட்டு ஊருக்குள்ளே போய் பைக்லேயே கூட்டு போய் காட்டுறான். எல்லாருக்கும் பாருங்க, உங்கள் ஆளை கொலை பண்ணிட்டேன்னு காட்டுறான். ஒரு ரவுண்டு ஊர்வலம் போயிட்டு வந்து 4 கிலோமீட்டர் போய் அங்கே கொண்டு போய் மெயின் ரோட்டில் கொண்டு வச்சுட்டு போகிறான்னா அவனுக்கு எவ்வளோ துணிச்சல், அவனுக்கு வந்து இந்த சட்டம் ஒழுங்கு மேலே, காவல்துறை மேலே, நீதிமன்றத்து மேலே எவ்வளோ மரியாதை இருக்குது. அவங்களெல்லாம் துச்சமாக மதித்து அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடும் தண்டனை வாங்கி கொடுக்கணும், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்குலாம் அது மாதிரி கொடுத்தா தான் பயம் இருக்கும். நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் வந்து அந்த ரொம்ப அந்த அளவுக்கு கடுமையாக இல்லாதனால தான் இவங்கெல்லாம் அந்த மாதிரி தைரியமாக பண்ணுறாங்க. நிச்சயமா சார். நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் நம்மளுடைய மாநிலம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். பொதுவாக நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அமைதி பூங்கா தான். ஆனால் இந்த மாதிரி சில வல்லூர்கள் இருக்காங்களே, அதம்மா எதுக்குமே தைரியமாக பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா பிரச்சனை முடியுது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க சார். ஒரு கொலை எப்படிலாம் அரங்கேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி என்ன அப்டேட் இருக்குன்றத இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம் சார். கட்டாயம் சந்திப்போம். மிக்க நன்றி.